மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களோட கமெண்ட்ஸ்லேயும் அதை நாங்கள் பார்க்குறோம். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. அவங்ககிட்டையும் இந்த இறையல் பற்றின சம்மந்த விஷயங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை கேட்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள். அதாவது போன நம்மளுடைய சீரீஸில் வந்து நிறைய அறிவியல் சம்மந்தப்பட்டிருந்தது. அதோடு கூட வேதாகமத்தினுடைய வசனங்கள் கூட இருந்தது. இந்த தடவை முழுக்க முழுக்க இறையலாக இருக்குது. தேவைப்படும் போது அறிவியலை நம்ம அதில் சேர்த்துக்கொள்கிறோம். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் யோசித்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்னா ஜனங்க வந்து நான் எப்படி மெசேஜ் கொடுக்குறாள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உலக காரியங்களை கம்பேர் பண்ணி வசனத்தோடு கொடுக்கறதுனால ஸோ அதை ஜனங்க அதிகம் விரும்புவாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார். எவிடன்ஸ் இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அது ஒன்றுமே கிடையாது, வசனம் மட்டும்தான் நிலை நிற்கும். அப்புறம் வசனத்தில் நிறையா காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியிலையும் நான் அதே மாதிரி ஒன்று யோசித்தேன். என்னென்னா போன சீரீஸில் ஜனங்க வந்து நிறைய எவிடன்சஸ் பார்த்து அது சம்மந்தமாக அறிவியல் சம்மந்தமாக ஏதாவது வெளிப்பாடு அந்த மாதிரி காரியங்கள் கிடைக்கணும் இந்த சீரீஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களோட வியூவில் வந்து அவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா இது மோர் ஸ்பிரிச்சுவல் தியாலஜி அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஆக்சுவலாக பைபிள் காலேஜ் மெட்டீரியல் இது. ஆனால் ஜனங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது, கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஜனங்களும் அடுத்த லெவலுக்கு அதை புரிதலுக்கு வந்துட்டாங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிரைஸ் லார்ட். ஆல் க்ளோரி டு ஜீசஸ் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் கைண்ட் இன்விடேஷன். அது நீங்கள் சொல்கிறது ட்ரூ. ஆக்சுவலி எனக்கு இதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சயின்ஸை வச்சு பேசலாம், அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு கொஞ்சம் அதில் உட்காந்து கைடன்ஸ் கார்டத்தை கேட்கும்போது அவர் வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தார். வேற ஒரு விஷயத்த உணர்த்தி எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அது பியூராகவே வந்து தியாலஜிக்கலாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு தாட் இருந்தது, இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனால் காட்ஸ் கிரேஸ் அதில் வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது முரண்பாடும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு காட் உதவி செஞ்சாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஆவியானவருடைய நடத்தலுக்கு விட்டுட்டோம்னா அது நல்லாயிருக்கும். நமக்கு நிறைய ஆசை இருக்கும், நிறைய இந்த மாதிரிலாம் பேசலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு இருக்கும். பட் அந்த ஆவியானவர் நடத்தலுக்கு விடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான விஷயங்கள் ஆவியானவருக்கு தான் தெரியும். நம்மளுடைய வியூ வந்து வேறு தான். இது போய் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இது ரீச் ஆகுமா, இதை ஜனங்க ஏற்றுப்பாங்களா, இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்வார், நீ பேசு, அது ஏற்றுக்கொள்ளாது என் கையில் தான் இருக்குது. இதயத்தை திறக்கிறவர் அவர் தானே. புரியுது. ஸோ இது ரொம்ப எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தியாலஜிக்குள்ளே போகிறோமே ஜனங்கள் ரொம்ப எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப பிரயோஜனமாக எனக்குமே இருக்குது. இது ஒரு பைபிள் காலேஜ் மெட்டீரியல்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு உங்களுக்கு டாக்டரின் கிடச்சிருது. இதில் இன்னொரு பாயிண்ட் எனக்கு இருந்தது. தியாலஜின்னு காடு சொல்கிறாரு, அது எப்படி உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுங்கிறது தான் எனக்கு புரியாத இருந்தது. ஏன்? ஏன்னா என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், பிரதர் ஜெகன் அவரே ஒரு பைபிள் காலேஜு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இன்னும் ஒரு பைபிள் காலேஜுக்குள்ளே போனதில்லை, அதாவது படிக்க போனதில்லை, நான் எந்த கோர்ஸும் முடிக்கலை. அப்போது எனக்குமே இன்னும் வேதத்தில் முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நான் இன்னுமே தடுமாறுவேன், அதில் உட்காந்துக்கிட்டு நிறைய பார்ப்பேன். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரியப்படுத்துறது. இப்போ எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நான் எடுத்துக்கிறேன். அப்படி ரொம்ப சந்தோஷப்படுது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இது இன்னைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சர்ச்சஸில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சர்ச்சஸ்னாலும் சரி, இப்போ இவாஞ்சலிசம் பண்ணுறோம், எதுனாலும் சரி, நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதில் யூஸ்வலாக ப்ரீச்சர்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ரீச்சர் இருக்கார் அப்படின்னா யார் அவருக்கு நல்ல மனுஷனாக தெரிவார் அப்படின்னா இவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறவங்க நல்ல மனுஷங்களாக தெரிவாங்க. அது நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம இன்னொரு லாங்குவேஜ் சொன்னால் ஆர்வக்கோளாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் நல்ல இன்டென்ஷனில் கேட்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்க அந்த தேடல் இருக்கும், அதனால அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இவங்க ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட இவங்களுக்கு இருக்காது. நான் எப்படி சொல்லுவேன்னா, இது என்னுடைய வியூவிலேருந்து சொல்லுவேன். எப்படின்னா, ஆல் த ப்ரீச்சர்ஸ் இஸ் நாட் அ குட் டீச்சர்ஸ் அப்படிம்பேன். ஏன் அப்படின்னா, நான் நல்ல பிரசங்கம் பண்ணிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்ல பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் அவன் வந்து கேள்வி கேட்கும்போது உட்காந்து பொறுமையாக அந்த பதில் சொல்கிறது இருக்குல்ல, அது எல்லா டீச்சருக்கும் வராது, எனக்குமே வராது. பல நேரத்தில் அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கேட்கும்போது நமக்கு அது என்ன அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது அப்புறமா ஆண்டவர் நமக்கு சொல்வார், உனக்கு புரியாத விஷயத்தை எத்தனை வருஷம் உன்னை புரிய வச்சுருக்கேன் நான். ஏன்னா காட் வந்து பெஸ்ட்டு டீச்சர், ரபின்னு கூப்பிட்றாங்க, பெஸ்ட்டு டீச்சர்.
பட் நம்ம வந்து நல்ல டீச்சர்ஸாக இருக்க மாட்டோம், ப்ரீச்சர்ஸாக இருப்போம். நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை பண்ணுவோம், ஜனங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாயிண்ட்ஸும்பாங்க. தனியாக உட்காந்து பேசும்போது நீங்கள் நல்ல டீச்சரானு பார்த்தா இருக்க மாட்டோம் நம்ம. அதில் பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்க சைடில் சொல்கிறீங்க, நான் ப்ரீச் பண்ணுறவங்க சைடில் சொல்கிறேன். இது ரெண்டையும் தாண்டி மூணாவது ஒரு கூட்டம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, அது யோசிக்கவே யோசிக்காது, கண்டுக்கவே, அதாவது ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும். இருக்குதா பைபிளில், இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன. இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, இதோட இது 3வது மோசம். ஆனால் இவங்க வந்து எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க, அதே நேரத்தில் அவங்க கேரும் பண்ண மாட்டாங்க. இது கடவுளுடைய பார்வையில் இவன் ரொம்ப மோசம் ஆக்சுவலி. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த எப்படி ஏசா வந்து ஒரு விஷயத்த ஒரு பொருட்டாவே எண்ணாமல் அல்லல் தட்டிட்டு போன மாதிரி இவங்க இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இவங்க நல்லதாக தெரிவாங்க. அவங்க பாட்டு உட்காந்து நல்ல சின்சியராக கவனிக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம். ஆனால் மைண்டு ஃபுல்லாக வெளியே வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். பைபிளில் இருக்குதா, எதிர்த்து போட்டோம், எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஏசாக்கு இருந்த ஆட்டிடியூட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மோசம் ஆக்சுவலி. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரிவாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து அவங்க தொல்லையும் பண்ண மாட்டாங்க, கேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து நல்ல ஆள் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஏசாவோட ஆட்டிடியூட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி நிறைய பேருக்கு கொஷின் வரும். முடிஞ்ச அளவுக்கு காட்ஸ் வில்லிங் நம்ம வந்து என்ன பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸில் நமக்கு ஆன்சர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ஆண்டவர் வந்து அந்த திட்டம் இல்லாமல் நம்மகிட்ட இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்ய விட மாட்டார்ல. ட்ரூ. ஸோ நம்ம அது இந்த அதான் நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி நம்ம ஆரம்பித்த நோக்கம் வேறு, கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிற வழி வேறு. ஸோ அப்போ தேவன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் அதை. ஆமாம். ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம எங்கே கன்க்ளூட் பண்ணோம்னா, ஜெபம்னா என்ன, ஜெபத்தோட டெஃபினேஷன் பார்த்தோம். ஜெபம் ஏன் தேவை, ஜெபமே எதுக்கு ஆண்டவரே சில நேரம் நம்மளோட உணர்த்தி ஜெபம் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கொஷினோட வந்து நிப்பாட்டணும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார், இந்த சாட்சி சொல்கிற கூட்டமும் இன்னொரு சாரார் இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன கேட்பாங்கன்னா, ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு, கடவுள் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னென்னா, காட் வந்து அவர் ஜெபம் பண்ணோட அவசியம் இல்லை, ஆனால் நம்மளுக்காக அவர் ஜெபம் பண்ணார், இப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணார் அப்படிங்கும்போது அன்றைக்கி அது ஏற்புடையதாக தான் இருந்தது. நம்மளுக்கும் இதுக்கு மேலே எங்களுக்குலாம் கொஸ்டின் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்க அந்த ஜென்சி என்ன கேட்கும் அப்படின்னா, அப்போ காட் வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சாரா அவர். நான் அது சில பேர் இப்போ அந்த சினிமாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், டேரக்டர் வந்து நடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த நடிகருக்கு எப்படி நடிக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக இவர் நடிச்சு காமிப்பார், அந்த மாதிரி காட் பண்ணி காமிச்சாரான்னு கேட்பான். ஓகே, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. ஸோ அது ஆக்சுவலி அது மட்டும் ரீசனாங் அப்படிங்கிறத மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரைமரி ஏன் காட் வந்து ப்ரேயர் பண்ணார், அது நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ரோல் மாடலாக அல்லது சொல்லி காட்ட, அதுவும் ஒரு பீரியடில் சரியாக தான் இருந்தது. இல்லை அவர் சும்மா நமக்கு ஆக்ட் பண்ணி காமிச்சாரா அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு பதில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பல டைம் சொல்லிக்கிட்டு இருக்க அக்ராஸ் தி எபிசோட்ஸ் நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜீசஸ் வந்து 100% ஹியூமன் பீயிங், அதே நேரத்தில் 100% காட். இதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஜீசஸ் வந்து 50% ஹியூமன் பீயிங், 50% காட் கிடையாது. அது வந்து தப்பான அனாலஜி. ஜீசஸ் வந்து 100% ஹியூமன் பீயிங், 100% காட். 100% ஹியூமன் பீயிங்காக இருந்ததுனால தான் பிசாஸ் வந்து அவர்கிட்ட கொஷினே கேட்க முடிஞ்சு. அவர்கிட்ட எனக்கு காலில் விழுங்கலேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு எதனால் இருந்துச்சுன்னா, ஹியூமன் பீயிங்காக இருந்தாருங்கிற ஒரே காரணத்தினால தான். அவர் வெறும் காடாக இருந்திருந்தாருன்னா இவர் தான் அவனை கேட்கணும், நீ எங்கே போயிட்டு வந்த, யாரை பார்த்த, யோபுவை பார்த்தியான்ற கொஸ்டின் இவர் தான் பண்ணணும். அவன் தேவகுமாரன் மத்தியில் தான் நிற்கணும். அவன் எப்படி இவருக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறான்னா, அவர் மனுஷனாகவும் இருக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிற அதிகாரம் வந்து அவனுக்கு உண்டு. அந்த புரோட்டோக்காலில் அல்லது அந்த சட்டத்தின்படியே வந்து நிற்கிறான்றீங்க. அதனால தான் வந்து நிற்கிறான். ஓகே, இல்லாட்டி காடு கிட்ட போய் அவர் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த எண்ணம் கூட அவனுக்கு வராது. எண்ணம் வந்தாலும் இவன் வாயை திறந்து கேட்கறதுக்கு அந்த தைரியமும் அவனுக்கு வரவே வராது. என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. அவன் இந்த சிங்காசனத்தை மேலே போடுவேன்னு நினச்சதுக்கே அவன் எவ்வளோ தூரம் வந்து கீழே விழுந்தான்றது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆமாம், நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் அவன் சொல்லக்கூட இல்லை, இருதயத்தில் நினச்சேன்னா அதில் வசனம் போட்டுருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் அவனால் கேட்க முடிஞ்சுச்சு. இங்கே 100% ஹியூமன் பீயிங்காக இருந்ததுனால போன எபிசோடில் பார்த்த மாதிரி அதே சட்டங்களும் விதிகளும் இவருக்கும் அப்ளிகபிள், ஆண்டவருக்கும் பொருந்தும். அதனால தான் அந்த நீதியை நிறைவேற்றுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. இதுதான் சிம்பிளாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் 100% காடாக இருந்தாலும் 100% மனுஷனாக இருந்தார். அதனால தான் அவருக்கு பசி வந்துச்சு, அதனால தான் அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவருக்கு அந்த ஹியூமன் பீயிங்குரிய எல்லாமும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. இதில் இவங்க கேட்பாங்க,
காட் வந்து நம்மளுக்கு வந்து ஹை பிரீஸ்ட் வந்து எபிரேயர் 4:14 வாசிக்கிறோம். வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால். கடவுள் எப்படி பிரதான ஆசாரியராக இருக்க முடியும்? அது ஹியூமன் பீங்கோட ரோல் தானே. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்க்குறோம், நம்ம லேவியர்கள் தான் அந்த ரோலை பண்ணாங்க. இவர் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 100% ஹியூமன் பீயிங்காக காடுக்கு நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணார். அதே நேரத்தில் 100% காடாக அவரை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணார். இதை தான் ஆக்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு எபிசோடில் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஹி ரெப்ரசன்டட் ஹியூமன் பீயிங்ஸ் டு காட். ஆஸ் காட் ஹி ரெப்ரசன்டட் காட் டு ஹியூமன் பீயிங்ஸ். தேவனிடத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக ஆசாரியராக இருக்கிறார். ஆமாம், அதே நேரத்தில் நம்ம கூட உட்கார்ந்து தேவனுடைய மகத்துவங்களை அறியப்படுத்தக்கூடிய தேவனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். தேவனாகவும் இருக்கார், தேவகுமாரனாகவும் இருக்கார். ஸோ இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அடிப்படையான சில விஷயங்கள் அவங்கள தவறதுனால தான் நீங்கள் சொன்ன சாட்சிக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சின்ன டைவர்ஷன் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் இப்போ நம்ம வரும்போது ஒரு ஸ்டேஷன்லேருந்து 2 ட்ரெயின் பிரியும். ஆனால் அது வரைக்கும் அது ஒரே இடத்துல தான் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த ட்ராக். அந்த இடத்துலேருந்து 2 ஊருக்கு போகும். ஒரு ட்ரெயின் இங்கே போகும், ஒரு ட்ரெயின் அங்கே போகும். அந்த சின்ன டைவர்ஷன் வேறு ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இவங்களுக்கு இந்த தியாலஜியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன டைவர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் சொன்னதில் 100% ஹியூமன் 100% காட். அதான் அவங்க 50% ஹியூமன் 50% காட் நினச்சாங்கன்னா கதை முடிஞ்சிருச்சு. ட்ரூ. அது சின்ன சேஞ்சு தான். அது அப்படி நினச்சாங்கன்னா கதை முடிஞ்சிடும். அப்போ உடனே அவர் வந்து மனுஷன் தான், காட் இல்லைன்ற இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க. ஆமாம், ஓகே. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ கடவுள் வந்து பேப்டிசம் எடுக்கணுமா, அவர் வந்து நீதி நிறைவேற்றுறதுக்காக எனக்கு வந்து ஞானஸ்நானம் கொடு அப்படின்ட்டு யோவான்ட்டு கேட்குறாரு. எதுக்கு அவர் நீதியை நிறைவேற்றணும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்காக இருந்ததுனால அவரும் அந்த நீதிக்கு உட்பட்டு தான் இருந்தார், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்தார். சட்டத்துக்கு உட்பட்டு இருந்ததுனால அதை நீதியை பெர்ஃபெக்டாக நிறைவேற்றுறதுக்காக அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணார். காட் அந்த சட்டத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றலைன்னா அவர் காடாக இருக்க முடியாது. மனுஷனுக்குரிய சட்டத்தை காட் நிறைவேற்றணும். அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும், அவருக்கு மற்ற காரியங்கள்லாம் செய்யணும். ஒரு வேளை அவர் செய்யாமல் நான் காடு செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவர் போட்ட சட்டத்தை அவரே மீறுறதுனால சட்டத்தின் அடிப்படையில் அது தப்பாக போயிடும். தப்பு பண்ணால் அவர் காடாக இருக்க முடியாது. கரெக்ட். காடு வந்து இப்போ பாருங்களேன், நீங்கள் நம்ம ஏசாயால வாசிக்கிற போது தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் தான் துதிக்கிறாங்க. ஒருவேளை அந்த சட்டத்தை மாற்றுறாரு இவர் வந்து அந்த சட்டத்தின்படி அவரே செய்யலைன்னா அவர் வந்து காடை பரிசுத்தர்னு சொல்ல முடியாது. பரிசுத்தர்னு சொல்ல முடியல அப்படின்னா ஹி இஸ் நாட் காட். இது இவங்க தப்பாகவே எடுத்துடக்கூடாது. அப்படின்னா காடுமே ஒரு லிமிட்டேஷன் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் என்ன நினைப்பேன்னா, அந்த சட்டத்தை மாற்றி எழுதுகிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அந்த சட்டத்தின்படி அதுக்கப்புறம் ஒரு கிரியை செய்வாரே ஒழிய, ஆனால் சட்டம் இல்லாமல் ஒரு கிரியை செய்ய மாட்டார். லாலஸாக அவர் எங்கேயுமே வேலை செய்ய மாட்டார். அவர் செய்ய மாட்டார். லாலஸ்னஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிறவன் அந்த அந்தி கிறிஸ்துவ பற்றி சொல்லுங்க, இஸ் அ மேன் ஆஃப் லாலஸ்னஸாக இருப்பான். 2 Thessalonians 2:7-9 இருக்கு. ஆமாம், லாலஸ்னஸ்ங்கிறது பிசாசுக்கு மட்டும்தான் பொருந்தும் சில விஷயங்கள்ல. கடவுளோட திட்டத்துக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு நேரமும் இப்படி மாற்றி மாற்றி பொய் பேசுகிற அதிகாரமோ இல்லாட்டி இந்த வஞ்சிக்கிற அதிகாரமோ அவனுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய காட் அந்த லாலஸ்னஸ்க்குள்ளே வரவே முடியாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ப்ரேயர்னு சொல்லும்போது எஸ்பெஷலி புதுசாக வரும்போது இது ஒரு பாயிண்ட் குறிப்பாக சேர்க்கணும்னு நான் நினச்சேன். ப்ரேயர்னு சொல்லும்போது அப்போ சில பேருக்கு என்ன மனசில் தோணும் அப்படின்னா, என் ஜபம் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதுதான் யூஸ்வலாக அது லீகலிஸ்டிக் மைண்ட் செட் அப்படிங்கிற தியாலஜிக்கல் டேர்ம்ஸில் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்று செய்கிறேன், அதனால் நல்லா இருக்கேன். நான் வந்து ஜபம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குது. ஜபம் இல்லாமல் நடக்காது, அது மாற்று கருத்தே இல்லை. அதுதான் நம்ம போன எபிசோடில் இந்த எபிசோட்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் ஜபம் தான் காரணம், என் ஜபத்தினால மட்டும்தான் நடக்குது. அதை வந்து விசுவாசிக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. விசுவாசி எந்த ஊழியக்காரன் நம்புதோ அவர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. அவர் ஜெபம் பண்ணாதாங்க நடக்கும் அப்படிம்பாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் இருக்குது, நான் மட்டும் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கிரியையை வந்து நான் என்னுடைய வியூலன்னு சொல்கிறேன், கிரியையை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அது வேணும். கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் வெறும் கிரியை இருந்தால் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆமாம், இதில் ஒரு ஸ்டெப்புக்கு ஜாஸ்தியாக போய் என்ன நம்மளுக்கு மைண்ட் செட் வரும் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணலைன்னா அவ்வளோதான், இந்த உலகமே இயங்காதுங்கிற அளவுக்கு லீகலிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் வியூ. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் வியூ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழ்றதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். அந்த அனாலஜி மட்டும் பார்த்துருவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்குது. பிள்ளை வந்து எனக்கு வந்து ஒரு பொருள் வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு கேட்டு பார்க்குது, அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுது, நீங்கள் வந்து கொடுத்தா தான் நான் வந்து சாப்பிடுவேன்,
இப்போ இதை கேட்டுக்கங்க, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இது ரைட்டாக தப்பாங்கிறதுக்குலாம் நான் போகல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அனாலஜிக்கலாக நான் சொல்கிறேன். இல்லை, ஆண்டவர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த இந்த இது வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், ஸ்ட்ரைக் பண்ணுது. அதுக்கப்புறம் போராடி பார்க்குது, 2-3 நாள் இந்த தொல்லை தாங்க முடியாமல் அந்த பொருளையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த பிள்ளை கேட்டதுனால தான் கிடச்சிச்சு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவங்களுடைய பிள்ளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கேட்டதுனால தான் அது கிடச்சிச்ச ஒழிய பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து கேட்டிருந்தா இது லாஜிக்கே இல்லை. அதனால தான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் எப்போ கடவுளுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வரேன்னா, ஏசு கிறிஸ்து எனக்கு பண்ண சாக்ரிஃபைஸை நான் நம்பி ஏற்றுக்கும் போது தான் அந்த ஸ்தானத்துக்கே வரேன். அந்த ஸ்தானத்தில் நிற்கிறதுனால தான் என்னோட ஜெபமே பண்ண முடியுது. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த புத்திர சுவையாரத்தின் ஆவி எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா, ஏசு கிறிஸ்துவை நம்பி நான் ஏற்றுக்கும் போது தான் கிடைக்குது. அதுக்கும் என் கிரியைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறதுனால தான் என்னால் ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேட்கவே முடியுது. இந்த இளையகுமாரன் வந்து மூத்த குமாரனுக்கும் இளையகுமாரனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரன் ஒரு தடவை கூட அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டான். நான் உமக்கு ஊழியம் செய்தேன் இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பான். தகப்பனேன்னு கூப்பிட மாட்டான். இந்த இளையகுமாரன் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணும்போது சொத்தை பிரித்து கேட்பான். அவன் எப்படி கேட்பான்னா, தகப்பனே என் சொத்தை கொடுன்னு கேட்பான். அதுக்கு அடுத்து நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படிம்பான். மூணாவது வந்துட்டு அவன் மன்னிப்பு கேட்கும்போது தகப்பனே, அந்த வேர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, தகப்பனேங்கிறது அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த உறவு. அந்த உறவின் அடிப்படையில் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்குற சொத்தும் கிடைக்குது. அந்த உறவின் அடிப்படையில் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பும் கிடைக்குது அந்த இளையகுமாரனுக்கு. ஆனால் அந்த உறவை கையாளாமல் ஊழியக்காரங்கிற உறவை அவன் கையாளுவான் மூத்த குமாரன். நான் உமக்கு ஊழியம் செய்த நீர் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. வசனம் சொல்லுவான், வெளியே தான் நிற்பான், உள்ளே வரமாட்டான். ஆனால் இவன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு தகப்பனேன்ற வேர்டு சொன்னவன அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார் அவனை. அமேசிங், அமேசிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்ல வரேன். நான் அதுக்கு சொல்ல வரேன். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஜபங்கிறது வாய்டு, ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கூடாது, நம்ம ஒன்றரை ஜபத்தினால தான் இந்த உலகமே நடக்குது. ஜபம் தேவை, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த ஜபத்தை மட்டுமே நம்ம நம்பி லீகலிஸ்டாக்காக மாறணும்னா அது டேஞ்சரஸ். ஜபம் என்பது சட்டம், நீங்கள் கேட்க வேண்டியது. ஆனால் கேட்கப்படுகிறது உரிமையின் அடிப்படையில் கேட்கணும். அந்த உரிமையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்குது, ஜபத்தினால இல்லை. இப்போ நீங்கள் நீதிபதிக்கிட்ட போவீங்க, உங்களுக்கு நீதி கிடைச்சிரும். ஆனால் அட்வொகேட் வழியாக தான் போக முடியும். நீங்கள் அட்வொகேட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் ரோட்டில் நின்று நீதிபதியை பார்த்து பேசுனீங்கன்னா கிடைக்காது. அவர் சொல்லுவார், முதல்ல கோர்ட்டுக்கு வா, அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணு, ஒரு பெட்டிஷன் கொடு, அது ஒரு இது இருக்குது. நடுவில் இது எதுவுமே இல்லை, நான் கேட்டால் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது. அந்த அடிப்படை, அந்த ப்ரோட்டோக்கால், அதை நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்டோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறது, அந்த கிருபையின் அடிப்படையில் நம்ம ஜபத்தை பண்ணுறது தான் சேஃப். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரேயர்னா என்ன, ப்ரேயர் எதுக்காக பண்ணணும், ஏசு கிறிஸ்து எதுக்கு ஜாப் பண்ணார், அதுக்கு பின்னாடி இருக்கிற சட்டங்களும் விதிகளும் என்னங்கிறத பார்த்தோம். இதுக்கு ஒத்த விஷயமா இன்னொரு பாயிண்ட்டையும் பார்த்துடலான்னு பார்க்குறேன். இதுக்கு என்ன, இதை எல்லாத்துக்கும் நம்ம அடிப்படையாக வச்சு பேசுறது இந்த அட்டானமி, ஹியூமன் அட்டானமி, தன்னாட்சி சுதந்திரங்கிறது எப்படி செயல்படுது, அதனால தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கு ஒத்த இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு டாக்டரின் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டைம் ரசிக்கப்பட்டால் அவர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஒன் சேவ்டு எவர் சேவ்டு. அவர் தவறு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, இவர் விழுந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி 18 வயசில் ரசிக்கப்பட்டால் 80 வயசில் அவர் பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அதில் மாற்றமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் தலைமுறை ரட்சிப்பு வந்துடும். அதுவாக வந்துடும். நீங்கள் பையன் ரட்சிக்கப்படணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், ஸோ கர்த்தர் அவங்களை காப்பாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு, ஒரு சில டினாமினேஷன்ஸில் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, எங்கள் தாத்தா அந்த சர்ச்சில் இப்படி இருந்தார், எங்கள் தாத்தா அந்த காலத்துலேயே அவர் செஞ்சுட்டாருங்க அப்படிம்பாங்க. நீங்கள் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் அதில் அப்படியே வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போ அவரோட ரட்சிப்பு எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மைண்ட் செட்டில் உள்ளவங்க இருக்காங்கன்ற. ஓகே, இது எனக்கு நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் இப்படி ஒன்று. ஸோ இது பார்த்திங்கன்னா பைபிள் படி, டு த பெஸ்ட் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பைபிள் படி இப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இதுக்கு பல 100 வசனங்களும் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? இதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஆமாம், அது எப்படின்னா எலெக்ஷன் வின் பண்ணுற ஒரு பிரதம மந்திரி ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், இன்னொரு டைம் வின் பண்ணாதானே அவர் திரும்ப கண்டினியூவாக பண்ண முடியுது. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரபல ஊழியர், அவர் மூலமாக டிபேட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயத்தில். அவர் புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னா,
ஒரு அவர் சொல்கிற உதாரணம் நான் சொல்லலை, நீங்கள் என்ன தப்பாக எடுத்துறாதீங்க. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா சாகிற வரைக்கும் அது நாய்க்குட்டி தானே, பன்னி குட்டி போட்டுச்சுன்னா சாகிற வரைக்கும் அது பன்னிக்குட்டி தானே, கர்த்தர்கள் நீ பிறந்துட்டா சாகிற வரைக்கும் நீ அவர் பிள்ளை தானே. ஓ இல்லையா? இந்த லாஜிக் அவர் கொண்டாடுறாரு. ஓகேவா? இந்த லாஜிக் கொண்டாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு கோழி வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது, எல்லா கோழியும் குஞ்சுகள் இருக்குது. கழுகு ஒன்று வருது, வரும்போது இது சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும்போது அந்த செட்டைகளுக்குள்ளே வரக்கூடியதான அந்த குஞ்சுகளை தான் அது பாதுகாக்க முடியும் இல்லையா? நான் வரமாட்டேன் அதெல்லாம் இல்லை, நான் என் இஷ்டப்படி இருப்பேன்னு சொல்லக்கூடியதான கொஞ்சம் வந்து கோழி கழுகு தூக்கிட்டு தர போயிடும். கரெக்ட். இப்போ நான் கோழி குஞ்சா பிறந்துட்டேன், எல்லா கோழி குஞ்சு பார்க்குற மாதிரி நான் வெளியே இருந்தாலும் என்னை கழுகு தூக்காதுன்றது என்ன லாஜிக் இருக்குது? அப்போ கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் அவர் செட்டைகளின் மறைவில் இருக்க தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் நான் போய் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் சுத்தம், என்ன தப்பு வேணாலும் செய்வேன், ஆனால் நான் கோழி குஞ்சா பிறந்துட்டேன், கழுகு என்ன தூக்காதுன்றது என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் தான் இவங்க சொல்கிறது இருக்கு. நீங்கள் இந்த லாஜிக்கை பற்றி அவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் அவங்க சொன்னதுக்கு ஒரு அனாலஜி சொன்னீங்க இல்லையா? இதான் நம்ம பார்த்தோம். சத்தியத்துக்கும் உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசம். வஞ்சகத்தில் வந்து பொய் மட்டும் இருந்ததுன்னா பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதில் உண்மையும் கொஞ்சம் சேர்ந்து லாஜிக்கலாக கரெக்ட் மாதிரி தெரியும். அதை டிசைன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய டிசைன்மெண்ட்டுன்னு நான் பார்க்குறேன். ஆமாம், அது ஆவியானவர் தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா அது வரும்போது ஆட்டுக்குட்டியினுடைய போர்வையில் வருமா, சர்பத்தை போல பேசும் சொல்லி வெளிப்படுத்தல் 13:11 இருக்குது. நீங்கள் ஆடு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, உள்ளே இருக்கிற சவுண்டு வந்து பிசாசு. அப்போ வெளியே இருக்கிறது ஆடு, உள்ளே இருக்கிறது பிசாசுங்கிற லிசனிங் உங்களுக்கு வரணும்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவும் மொத்த ஜனங்களும் ஒன்றா வராங்க யோவான் ஸ்நானங்கிட்ட. இது ஆட்டுக்குட்டி, இது பாம்பு குட்டின்னு அவனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதுல்ல. விரியன் பாம்பு குட்டியில் இவரை கூப்பிட்றவன் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு கூப்பிட்றான் இல்லையா? அப்போ இயேசு என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்க போகிறாரு? அவரும் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருந்தார். மனுஷனாக தான் இருந்தார். ஆமாம் இல்லையா? தேவதூதர்கள் முன்னாடி பின்னாடி 10 பேர் அண்ணன் வரார் வழி விடுங்க நான் சொல்லியிருக்க போகிறாங்க. இல்லை 10ஓட 11 1000ஓட 1001 இவர் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை பார்த்த உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு தெரியுது இல்லை? அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த டிஃபரன்ஸ் வந்து அதுதான் லிசனிங், நம்ம எப்படி லிசன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்ல வரேன். அந்த டிசைன்மெண்ட்டும் அந்த ஸ்பிரிட்டும் நம்மளுக்கு இல்லைனா ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் தாண்டி வர்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் மோசம் போகிறதுக்கும் அதுதான் காரணங்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் மோசம் போகிறதுக்கு என்ன காரணம்? இப்போது ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது, அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. எனக்கு புரிஞ்சது, நான் லிசன் பண்ணதில் வச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊழியர் இப்படி சொல்கிறார், அவரோட பேட்டியில் இப்படி சொல்கிறார். நான் வந்துட்டு அவர் சொல்கிறத வந்து பாசிட்டிவாக சொல்கிறார். நான் வந்து இன்றைக்கி உள்ள யூத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், மெக்சிகன் பைலாவை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், கொண்டு வந்து அந்த மியூசிக் அவங்கள கேட்க வச்சு கர்த்தருக்குள்ளே நிற்க வைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம், மாற்றவே வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அந்த இடத்துல கர்த்தர் இல்லைங்கிறதுக்கு. ஏன்னா தேவபுத்திரர் உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. உங்களுக்கு டியூன் ஹெவன் கொடுக்கும். நீங்கள் மெக்சிகன் டியூனை கொண்டு வந்து இங்கே இருக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹெவன்லேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகத்துலேருந்து கொண்டு வந்து கொடுக்கறத சரின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டாடுறாங்க அவங்க. அப்புறம் ரேப் வரும், அப்புறம் கேபரே வரும், எல்லாம் உள்ளே வரும், சரின்னு ஆகிடும். அந்த சரினை நுழைக்கிறதுக்கு இந்த நூலை அவங்க உள்ளே விடுறாங்க. இன்னொரு ஊழியரை இப்போ ரீசெண்டாக அவரோட வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ப்ராபஸி சொல்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அந்த ப்ராபஸியில் உள்ள விஷயங்கள் வேணா விட்டுருங்க, நான் அதுக்கு பின்னாடியே போகல, எங்கே லிசன் பண்ணணும்னு சொல்ல வரேன். அவர் காரை விட்டு இறங்கி வராரு, அத்தனை பேர் அவர் காலில் விழுறாங்க, விசுவாசிகள். ஒருத்தரை கூட அவர் தடுக்கலை, எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு அது பிசாசுன்ட்டு. யூ மஸ்ட் நோ. காலில் ஒருத்தன் விழ வந்தால் பதப்பதைக்கணும் உங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் நம்மளுக்கு தெரியணும். உங்கள் ஸ்பிரிட்டில் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உலகத்தான் அதான் நான் சொல்கிறேன், எல்லாரும் என் காலில் விழணுன்ட்டு. அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அவரோட டீச்சிங்கே 2வது போய்க்கலாம். அது எனக்கு டீச்சிங் தெரியாது எப்படி, அவருடைய நடை உடை நான் சொல்கிறது அவருடையதான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை வச்சு நீங்கள் அந்த மரத்தை கனிகளால் அறியலாம், அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம்ல. அப்போ இது வேணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ரெவலேஷனில் வாசிக்கிறோம் இல்லையா? இவர் போய் அந்த தூதன் தேவபுத்திரர் நீங்கள் சொன்னீங்க, தேவபுத்திரர் என்ன பண்ணுறாங்க, அவர் காலில் விழுகும்போது இது எனக்கு பண்ணாத ஆண்டவருக்கு பண்ணு தானே அவர் சொல்கிறான். தூதனே அப்படி சொல்கிறான், தூதனே அப்படி தானே சொல்கிறான். அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி காலில் ஒருத்தர் வந்து விழுகிறது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ டேஞ்சருங்கிறதும் அவருக்கு புரியல. ஒரிசாக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். ஒரு கிராமத்தில் இன்டீரியர் உள்ளே போகும்போது அந்த ஊர் ஜனங்களுடையதான பழக்கம் என்னன்னு கேட்டால்,
குருஜி வந்தால் காலில் விழுறது. இப்போ குருஜின்ற சென்ஸ் அவங்க வந்து யார் நம்ம வீட்டுக்கு சாமியார் மாதிரி, இப்போ நம்மளாம் அவங்க குருஜி போனவுடனே காலில் விழுவாங்க. நான் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறேன், அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே எல்லாரும் வந்து வேகமாக உள்ளே வந்து ஒருத்தராக வந்து விழ வந்தாங்க. நான் உடனே நிறுத்திட்டேன். ஐயோ இப்படி விழக்கூடாது, நீங்கள் அப்படி டிரான்ஸ்லேட் சொல்கிறார், விழக்கூடாது சொல்லுங்கன்னு. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற பாஸ்ட் எங்கிட்ட சொல்கிறார், அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே, இது அவங்க பழக்கண்ணே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், அதை திருத்தத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம். அவன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே வரல. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, அவன் தப்பாக ஒரு விஷயத்தை 1000 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது தப்புன்னு சொல்லி கொடுக்க தான் வந்தோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செய்யாது, நீ விழுந்து போயிடுவேன் அப்படி. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இது ஏன் டெக்னிக்கலி தப்பு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மனுஷனுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அட்டானமி, 100% அட்டானமி. என்ன வேணாலும் கடவுளையே உள்ள இருதயத்தை திறந்து உள்ளே விடுறதுக்கும் விடக்கூடாமல் இருக்கிறதுக்கும் அதிகாரம் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஒன் சேவ்டு ஃபார் எவர் சேவ்டுங்கிற கான்செப்ட் எப்போ ஒர்க் ஆகும்னா, அந்த அதிகாரத்தை என்கிட்ட இருந்து எடுத்தால் தான் ஒர்க் ஆகும். அந்த அதிகாரத்தை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு நான் தவறே செய்ய முடியாத அளவுக்கு என்னை மாற்றினா தான் இந்த அனாலஜிங்கிறது லாஜிக்கலாக கோஹரண்ட்டாக இருக்கும். அந்த அதிகாரத்தை அவர் எடுத்தார்னா அவர் சட்டத்தின்படி அவர் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம். இல்லை, அவர் மனுஷன் கொடுத்த பேசிக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை எடுத்துட்டாருன்னா நம்ம இப்படி எடுத்துக்கோங்களேன், அது நம்ம வந்து ரோபோ ஆகிடுவோம். ஏதோ ஒன்று ஒரு உலக பிரகாரமாக அடையாளத்தில் சொல்கிறேன். நான் வந்து என் வண்டி ஆயிடுவேன், நான் ஒரு வண்டி ஆயிடுவேன். இல்லாட்டி அவர் என்ன ஆகணும்னா இந்த கிம் ஜான் உன் மாதிரி ஆகணும். ஆமாம், எலெக்ஷனே இல்லாமல் அவருக்கு மட்டுமே ஓட்டு போடுற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வரணும். இந்த அதிகாரம் எனக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னா, நான் சாகுற வரைக்கும் இருக்குது. அவரை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அவர் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு அதிகாரம் அவர் கிடையாது. ஒருவேளை அவர் அந்த அதிகாரத்தை என்கிட்ட எடுத்துட்டு என்னைய பிடிச்சி ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வச்சார்றா தான் நான் ஒன் சேவ்டு ஃபார் எவர் சேவ்டாக இருப்பேன். சொல்லும் போது எனக்கு யாத்திராகமத்தில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் உனக்கு அடிமையாக இருக்க விரும்பினால், அவன் விரும்பினால், இவர் விரும்பினால் இல்லை, அவன் விரும்பினால் அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுக்க கடவன். அப்போ அவன் என்ன செய்வான்னா, அந்த நிலக்கால் பக்கத்தில் நின்று அவன் காதில் ஒரு ஓட்டையை போட்டு ஆணி அடித்து, இவன் வந்து எனக்கு வந்து நித்திய அடிமை அப்படின்னு அவன் சொல்கிறார். அவனுக்கு கூட 50வது வருஷத்தில் போகிறதா போகலாம். அவன் ஜூபிலி வருஷத்தில் அவன் விடுதலை போய் என் மனைவி பிள்ளையோட நான் போயிடுறேன் வேணான்னு சொன்னான். நியாயப்பிரமாண காலத்தில் 100% அடிமையாக இருக்கிறேன்னு நினைக்கிறவன் கூட விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் சுயாதீனத்தில் ஒரு இது ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாரு. சுயாட்சி கொடுத்து வச்சிருக்காரு. எப்படி கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. அப்போது அந்த இடத்துல போகிறேன்னு சொல்கிறவனை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறார் இவரே இப்படி ஒரு சட்டத்தை எழுதிட்டு அவர் எப்படி செய்வார்? மாற்றவே முடியாது. அப்படி மாற்றாத பட்சத்தில் இந்த அனாலஜி ஒன் சேவ்டு ஃபார் எவர் சேவ்டு அனாலஜி கால் இல்லாத டேபிள் மாதிரி தான் அது நிற்கிறோம். அது டேபிளே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் ஜனங்களுக்கு இந்த தியாலஜி சம்மந்தமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சயின்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது தியாலஜியும் ஒரு பக்கம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் அடிப்படை தேவை. ஏன்னா அவங்கள ஒரு சின்ன ஸ்டேரிங் எப்படி ஒரு பெரிய பஸ்ஸை டைவர்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுதோ, இந்த மாதிரி விஷயங்களை அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிடுது. அவங்க ஜேர்னி தப்பாகவே ஜேர்னி பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் வந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் நாங்கள் சந்திக்கிறோம். பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அந்த சேனல் மறந்துடாதீங்க. அதில் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது. இன்னும் அவர் போடுற ப்ரோக்ராம்ஸும் வருது, அதையும் பாருங்கள். ஊழியர்களுக்கு அங்கே ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.